தூத்துக்குடி செல்வம் சார், வணக்கம். வணக்கம் சார். நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், போராட்டத்தெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க சார். ஏதோ கணக்கு ஏதோ தப்பா ஏதோ கேட்குறாங்களோ? 4034 கோடி கேட்டிருக்கிறது ஏதோ தப்பா கேட்குறாங்களா? வழக்கமா இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவீங்க. அதுக்குள்ள வரல. இப்போ சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் அரவிந்தாட்சனுக்கு, அது போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதாவது நான் ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க. 7300 கோடி ரூபாய் இந்த நிதியாண்டுல ஒதுக்கி இருக்குங்கிறதையும் மறந்துட்டாங்க. அதாவது இன்றைக்கு கூட நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருக்காங்க, 7300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்குங்கிறத அவங்க ரொம்ப வசதியா மறந்துட்டு பேசுறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம ஒரு பொதுநலன் கருதி ஒரு விஷயத்தை பேசணும். நம்ம மரியாதைக்குரிய ஐயா ராஜன் பாபு அவர்கள் மிக உருக்கமாக ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிலாம் சொன்னாங்க. அதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அதே நேரத்துல இன்னைக்கு கிராமப்புறத்துல என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த திட்டத்துல என்ன நடக்குன்னா, ஒவ்வொரு கிராமத்திலையும் அந்த ஊராட்சி செயலாளர், டெப்டி பிடிஓ, ஸ்கீம் பிடிஓ, இந்த பிடிஓ இவங்கெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒழுங்கா நீங்க கேட்பீங்க, கணக்கு வங்கிகள் மூலமாகத்தானே பணம் வரவழைக்கப்படுகிறது அப்படி இப்படிலாம் நீங்க சொல்லுவீங்க. நான் அதை மறுக்கல. அதே நேரத்துல எப்படி தெரியுமா, வங்கிகள்ல அவங்களே பணம் எடுத்து இவங்க கிட்ட பணத்தை கொடுத்துடணும். இப்போ இந்த ஆண்டு ஜூலை வர்ற ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 336 ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க ஒரு ஆளுக்கு. ஆனா இதுக்கு முன்னால 274 ரூபாய் கொடுத்தாங்க, 275 ரூபாய் கொடுத்தாங்க. அதுல ஏறக்குறைய 75 ரூபாய் இடைத்தரகர்களுக்கு போயிடும். இந்த திட்டம் முழுமையாகவும் முறையாகவும் செயல்படல. இந்த திட்டத்தினால விவசாய சங்கத்தை சார்ந்த அண்ணன் ரவீந்திரன் அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த திட்டத்தினால என்னாச்சுன்னா, கிராமப்புறத்துல விவசாயத்துக்கு வேலைக்கு ஆள் இல்லை சார். விவசாயத்துக்கு வேலைக்கு ஆளு கிடையாது. அதே நேரத்துல திட்டத்தை நிப்பாட்டிட்டா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டா, நான் அப்படி அந்த நோக்கத்துல சொல்லல. அதே நேரத்துல இந்த திட்டம் வீணாக அது மரத்தடியில உட்கார்ந்து பேன் பாக்குறது, மரத்தடியில உட்கார்ந்து பக்கத்து வீட்டு கதை பேசுறது, எதிர்த்த வீட்டு கதை பேசுறது, இந்த மாதிரி வேலை நடக்க தவிர ஒழுங்கா இந்த திட்டத்தை செயல்படுத்தல. ஏன்னா இவங்க செயல்படுத்தி இருக்கணும். இதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் தானே இந்த திட்டம். இந்த திட்டத்துல ஒர்க் ஷெட்யூல் என்ன சார்? ஒர்க் ஷெட்யூல் என்ன நடந்திருக்கு? இன்னைக்கு என்ன ஒர்க் நடந்திருக்கு? அதை யார் எஸ்டிமேட் பண்றது? ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு எத்தனை பேர் வேலை பார்த்திருக்காங்க? அந்த களத்துல போய் ஆய்வு செய்யறவங்க சரியா, களப்பணியாளர்கள், கள ஆய்வாளர்கள் அது சரியா செய்யறாங்களா? கிடையாது. ஆனா இந்த பணம் இடையில அப்படியே வரிசையா, நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். அதாவது கிராமப்புறத்தில் இருக்கிற அந்த ஊராட்சி செயலாளர், இதுக்கு முன்னால இருந்த ஊராட்சி தலைவர்கள், டெப்டி பிடிஓஸ், அந்த ஸ்கீம் பிடிஓ, இப்படி வரிசையா அரசு ஊழியர்கள் லஞ்ச பணத்தில் திளைப்பதற்கு இந்த திட்டம் பயன்பட்டது. இந்த திட்டத்தை நீங்க முறையா செயல்படுத்துறதுக்கு முன்வாங்க. அதை விட உடனே பாரதிய ஜனதா இந்த திட்டத்துக்கு எதிராக இருக்கா நீங்க கேட்டா, நீங்க அப்படி நினைக்காதீங்க. அதை விட நான் என்னோட தனிப்பட்ட தாழ்மையான கருத்து என்ன தெரியுமா, 60 வயதுக்கு மேற்பட்ட உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட ஏழை விவசாய கூலி தொழிலாளிகள், அந்த பெண்களாகட்டும் ஆணாகட்டும், அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய், 1500 ரூபாய், 2000 ரூபாய் நீங்க கொடுத்துட்டு போயிடலாம். விவசாய வேலையாவது ஒழுங்கா நடக்கும். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா, நான் சவால் விட்டு சொல்றேன், சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனம் நீங்க போங்க, இன்ஸ்பெக்ஷன் போய் பாருங்க கிராமத்துல என்ன வேலை நடக்குன்னு சொல்லி நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் சார். எனக்கு எதுவும் யாரை குறைச்சு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதனால இந்த திட்டத்தை முதல்ல ஒழுங்கா செயல்படுத்த பாருங்க. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, அதாவது தொகுதி சீரமைப்பு முடிஞ்சு போச்சு. சரி, அந்த தமிழ் ஆங்கிலம் மும்மொழி திட்டம் அது முடிஞ்சு போச்சு. இந்த ரீல் எல்லாம் ஓடல, ரீல் அந்து போச்சு. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இந்த 100 நாள் வேலை திட்டம்ங்கிற இந்த ரீலை எடுத்து ஓட்ட பாக்குறாங்க. இந்த அரசாங்கம் எல்லா வகையிலும் தோற்று போய் இருக்கிறது நிர்வாக சீர்கேடுகளின் காரணமாகத்தான் இந்த அரசு ஒழுங்கா நடக்கல. அதனால
அரசு வந்து மத்திய அரசை குறை சொல்லுகிற தார்மீக உரிமை இந்த அரசுக்கு இல்ல. முடிச்சிட்டீங்களா? முதலமைச்சர் நாடகம் நடிக்கிறார், முதலமைச்சர் திசை திருப்புகிற நாடகத்தை நடிக்கிறார். பேசி முடிச்சிட்டீங்களான்னு? முடிச்சிட்டீங்களா? ஆமா. ஓகே, நான் அடுத்த போலாமா? போயிட்டு சரி, ஓகே.